ஸ்ரீ குருப்யோ நமக. தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம். அடுத்த தலைப்பு தமிழ் அர்ச்சனை. அந்த டாபிக்கை தொட்டுவிட்டதால் சுருக்கமாக முழுக்கவும் சொல்லி முடித்து விடுகிறேன். அந்த வடக்கத்திக்காரர் என்னிடம் சொன்னது என்னவென்றால், மற்ற திராவிட ராஜ்யங்கள் மாநிலங்கள் என்று சொல்கிறவை அவை உள்பட தேசம் பூராவிலும் உள்ள எவருமே தாய்மொழியில் அர்ச்சனை என்று கேட்கவில்லை. இன்றைக்கு இந்த தேசத்தில் எவருமே சம்ஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டு பேசவில்லைதான். ஆனாலும் நம்முடைய மதத்துக்கு ஆதாரமான புஸ்தகங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்திலேயே இருப்பதால் அதையே மத விஷயத்தில் லிங்குவா பிராங்கா என்ற பொது பாஷையாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிரதேச ஜனங்களுக்கு மாத்திரமில்லாமல் அகில தேச ஜனங்களுக்குமேயான ஆலயங்களில் சாஸ்திரவக்தாக அந்த பாஷையிலேயே அர்ச்சனை உள்பட எல்லா ஆராதனைகளும் செய்து வருகிறார்கள். பல பாஷைக்காரர்கள் பல மரபுக்காரர்கள் இருக்கிற நம் தேசத்தில் எல்லோரும் பொதுவான ஒரு குடும்பம் என்ற ஒருமைப்பாட்டு உணர்ச்சியை பெற இது பெரிய சகாயம் செய்கிறது. அதனால் சாஸ்திரபூர்வம் என்பது ஒரு பக்கம் இருக்க, நடைமுறையில் தேசிய ஒருமைக்கும் இது போன்ற விஷயங்களை இதுவரை உள்ளபடி காப்பாற்ற வேண்டியதாகிறது. யாத்ரிகர்கள் தேசம் பூராவிலிருந்துதான் ஒவ்வொரு பிரதேச கோயில்களுக்கும் வருகிறார்கள். உங்கள் ராமேஸ்வரத்தையே எடுத்துக்கொண்டால் அங்கே வருகிற சேவார்த்திகளில் பாதி பேர் வடக்கத்திக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். இப்போதெல்லாம் ஜனங்களுக்கு சஞ்சாரத்தில் ஆசை, அதிலும் உல்லாச ஸ்தலங்கள் மாதிரியே புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவதிலும் ஆசை ஏற்பட்டிருக்கிறது. எல்டிசி மாதிரி வசதிகள் ஆபீஸிலும் செய்து தருகிறார்கள். கஷேத்ராடனம் நடத்தி தரும் டிராவல் ஏஜென்சிகளும் விருத்தியாகி கொண்டே இருக்கின்றன. அதனால் ஜம்மு காஷ்மீர் வைஷ்ணவி தேவியிலிருந்து தமிழ்நாட்டு கன்னியாகுமரி வரையில் எந்த பிரசித்தமான கோவிலை பார்த்தாலும் அங்கே ஒரு குட்டி இந்தியாவே வந்த மாதிரி எல்லா பிரதேச ஜனங்களும் வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்தந்த பிரதேச பாஷையில் வழிபாடு என்றால் அது எப்படி என்று இந்த ரீதியில் அந்த வடக்கத்திக்காரர் அங்கே சொல்லிக் கொண்டு போனார். நானும் இந்த தமிழ் அர்ச்சனை விஷயத்தில் ரொம்ப நாளாக கவனம் காட்டி வழிபாடு குறித்தேயான ஆகம சாஸ்திரம், பொதுவான தர்மசாஸ்திரம் ஆகியவற்றில் நன்றாக பயிற்சி பெற்ற வித்வான்களுடன் கலந்து ஆலோசித்து ஒரு காம்ப்ரமைஸ் முடிவுக்கு வந்திருப்பதால் அதை அவருக்கு சொன்னேன். பொதுவாக ஆராதனை வழிபாடு என்பது சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்க வேண்டும். வைதிகமாகவும் தாந்திரிகமாகவும், அதாவது ஆகம தந்திர சாஸ்திரப்படியும் கோயில்களில் நடக்கிற எல்லா சடங்குகளும் அப்படியே தான் நீடிக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு ஆலயத்தில் ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம் நடக்கிறதென்றால் அது சாஸ்திர ரீதியில் சம்ஸ்கிருத பாஷையை உத்தேசித்து செய்கிற சடங்குகளால் தான் பண்ணப்பட வேண்டும். இது பொது. ஆனால் வழிபாட்டில் உள்ள ஒவ்வொரு அம்சமாக பார்த்து கொண்டு போகும்போது சாஸ்திரங்களிலேயே பிரதேச மொழிக்கும் இடம் தருகிற அம்சங்கள் இருக்கின்றன. பஞ்சாட்சரம் என்று கந்த புஷ்ப தூப தீப நைவேத்தியம் செய்வதில் ஆரம்பித்து ஷோடச உபசாரம் என்று 16 உபசாரம் செய்வது, சதுஷ்டி உபசாரம் என்று 64 உபசாரம் செய்கிற வரையில் பூஜையில் பலவித உபசாரங்கள் இருக்கின்றன அல்லவா? அவற்றில் பூஜையின் முடிவு கட்டத்தில் பிரதேச மொழியில் ஸ்தோத்திரங்கள் சமர்ப்பிக்கவும், பாட்டுக்கள் பாடவும், அந்த பாட்டோடு நாட்டியம் கூட ஆடவும் சாஸ்திரங்களில் நன்றாகவே ஸ்பஷ்டமாகவே இடம் கொடுத்திருக்கிறது. நாங்கள் பல சாஸ்திரங்களை அலசி பார்த்ததிலிருந்து அர்ச்சனை என்ற அம்சத்தையும் இந்த ஸ்தோத்திர பாராயண அம்சத்தோடேயே சேர்த்துக் கொள்வதில் தப்பில்லை. சாஸ்திர அபச்சாரம் இல்லை என்று ஏற்பட்டது. அதனால் சம்ஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் பிரதேச பாஷையிலும் அர்ச்சனை பண்ணலாம் என்று காம்ப்ரமைசிங்காக முடிவு பண்ணினோம். தேசம் பூராவுக்குமாக இருக்கிற சம்ஸ்கிருத அர்ச்சனையில் கை வைக்க வேண்டாம். வெளிராஜ்யங்களுக்காரர்களுக்கும் அவர்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டிலே பெருவாரியாக உள்ள இதுவரை இருந்து வந்த நடைமுறையை மாற்றப்படாது என்று நினைக்கிறவர்களுக்கும் மனோபாதிப்பு ஏற்படும்படியாக எதுவும் பண்ண வேண்டாம். இப்போது இருப்பதை மாற்றாமல் இதோடு கூடுதலாக தமிழ் அர்ச்சனையையும் சேர்த்து கொள்ளலாம். இருப்பதில் சேஞ்ச் இல்லை.
இருப்பதற்கு அடிஷன் தான். சமஸ்கிருத அர்ச்சனைக்கு பதிலாக தமிழ் அர்ச்சனை இல்லை, அதோடு கூடத்தான் தமிழ் அர்ச்சனையும். இன்ஸ்டெட் ஆப் இல்லை, இன் அடிஷன் டு தான். இது கோவிலில் நடக்கிற பொது வழிபாடு குறித்து தனிப்பட்ட சேவார்த்திகளுக்கு அவரவர் இஷ்டப்படி சமஸ்கிருதத்திலோ தமிழிலோ எந்த பாஷையில் வேண்டுமானாலும் செய்யலாம். இப்படி நான் அவருக்கு சொன்னேன். அவர் ஒருமைப்பாடு, இன்டகிரேஷன் என்று சொன்னதற்கு இந்த ஏற்பாட்டில் ஹானி ஏற்படாததை புரிந்து கொண்டு நான் சொன்னதற்கு ஒப்புக்கொண்டு போனார். தமிழில் அர்ச்சனைக்காக நாமாவளிகள் அஷ்டோத்தர, சதம் 108, சகஸ்ரம் 1000 வேண்டாமே. அப்படி இதுவரை மகான்கள் செய்ததாக எதுவும் இல்லை. அதனால் புதுசாகத்தான் பண்ணியாக வேண்டும். ஆனால் கவனமாக கேட்டுக்கொண்டு பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னவென்றால், அர்ச்சனைக்கான தமிழ் நாமாவளிதான் புதுசாய் செய்யணுமே அன்றி அதில் வருகிற நாமங்கள் பழையதாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது தமிழ்நாட்டின் பழைய மகான்களின் வாக்கில் வந்த நாமங்களாகவே அவை இருக்க வேண்டும். ஈஸ்வரானுபவம் பெற்ற அவர்கள் வாக்குக்கே தனியான அத்தாரிட்டியும் சாங்டிட்டியும் உண்டு. அப்படிப்பட்ட நாமாக்களையே பொறுக்கி எடுத்து 108, 1000 என்று கோக்க வேண்டும். அதாவது புதிசாக செய்வது, சொந்தமாக கவனம் செய்கிறதில்லை. கம்பைலேஷன் என்று பழையதையே ஒன்று சேர்த்து தொகுத்து தருவதாகவே அது இருக்க வேண்டும். அவற்றில் தெய்வ சக்தி, மந்திர சக்தி இருக்க வேண்டும். அவற்றில் தெய்வீக சக்தி, மந்திர சக்தி இருக்க வேண்டுமானால் இப்படித்தான் செய்ய வேண்டும். அர்ச்சனை நாமங்கள் நமது பூர்வ காலத்தில் இருந்த பரம் அபக்த சிரோமணிகளின் வாக்கில் இருந்து வந்தவையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவையே அஷ்டோத்தர நாமாவளியாகவும் சகஸ்திர நாமாவளியாகவும் தொகுக்க வேண்டும். சில நாமாக்கள் தேவார, திருவாசக திருமுறைகளிலிருந்து பொறுக்கி எடுக்க வேண்டும். விஷ்ணு நாமாக்கள் ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தத்தில் இருந்து, அம்பிகை நாமாக்கள் அபிராமி பட்டர், குமரகுருபரர் அவர் மீனாட்சி அம்மன் மேலே பாடியிருக்கிறார். ராமலிங்க சுவாமிகள் அவர் திருவெற்றியூர் திரிபுர சுந்தரி மேல் பாடியிருக்கிறார். இன்னும் இப்படிப்பட்ட பழுத்த பக்தர்களின் துதிகளில் இருந்து சுப்பிரமணிய நாமாக்கள், திருப்புகழ், கந்தர் அனுபூதி போன்ற நூல்களிலிருந்து, விக்னேஸ்வர நாமாக்கள் ஔவையார், நம்பியாண்டார் நம்பி, கபிலதேவ நாயனார், அதிராவடிகள் முதலானவர்களின் நூல்களிலிருந்து, இப்படியாக அனுபவ கனம் வாய்ந்த பெரியோர்களின் நூல்களிலிருந்தே நாமாவளிகள் தயாரிக்க வேண்டும். சமஸ்கிருதத்தில் உள்ள அர்ச்சனை நாமாவளிகளில் மிக பெரும்பாலானவை அதே நாமாவையே அதே வரிசையில் கோத்துச் சொல்கிற மூலமான ஒரே ஸ்தோத்திர நூலிலிருந்து அப்படியே எடுத்து கொடுத்ததாக இருக்கும். உதாரணமாக விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் 1000 நாமாக்களே செய்யுள் உருவத்தில் சொல்லி இருக்கிறது. அதிலிருந்து ஒவ்வொரு நாமாவாக அந்த வரிசைப்படியே எடுத்து ஒவ்வொரு நாமாவுக்கு முன்னாடி பிரணவமும் பின்னாடி ஒரு நமகவும் சேர்த்துதான் அர்ச்சனை நாமாவளி என்பது இருக்கிறது. இப்படி மூல நூல் செய்யுள் உருவிலே ஆன ஒரே ஸ்தோத்திரமாயிருப்பதால் பெரிய சௌகரியம். அதை சுலபமாக மனப்பாடம் செய்துவிட முடியும். அப்படி மனப்பாடம் செய்து நன்றாக கரைத்து குடித்து விட்டால் அப்புறம் அதிலிருந்து ஒவ்வொரு நாமாவாக பிரித்து ஓம் முதலிலும் நமக முடிவிலும் சேர்த்து சொல்லுவதும் மனப்பாடமாக ஆரம்பித்துவிடும். மனப்பாடமானால் புஸ்தகத்தை பார்க்க வேண்டிய அவசியமில்லாமல் மனசு ஒருமுகப்பட்டு விறுவிறுவென்று அர்ச்சனை பண்ணி கொண்டு போகலாம். இப்போது தமிழில் நாமாவளி என்கிற போது ஒவ்வொரு நாமாவளியும் ஒரே துதியில் வருகிற தொடர் நாமாக்களாக இருக்காது. பல துதிகளிலிருந்து பொறுக்கி எடுத்து போட்டதாகவே இருக்கும். எனவே மூலமான ஒரே துதியை மனப்பாடம் செய்வதற்கும் அப்புறம் அதிலிருந்து முதலில் ஓம் முடிவில் போற்றி சேர்த்த அர்ச்சனை நாமாவளியையும் ஈஸியாக மனப்பாடம் செய்வதற்கும் இங்கே இடமில்லை. மனப்பாடம் செய்வதற்கு ஈஸியான செய்யுள் உருவம் இல்லாத வெறும் நாமாவளியை கொஞ்சம் சிரமப்பட்டுத்தான் அப்படி மனப்பாடம் பண்ண முடியும். அதனால் பரவாயில்லை என்று வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். செய்தவர் இன்னார் என்று தெரியாமல் ஆனாலும் மனசை உருக்குவதாகவும் அர்த்த புஷ்டி கொண்டதாகவும் பல துதிகள், உதிரி பாடல்கள் தமிழில் இருக்கின்றன. அவற்றிலிருந்தும் அர்ச்சனைக்கு நாமாக்கள் எடுத்துக் கொள்ளலாம். சங்க இலக்கியம்,
கம்பர், வில்லிபுத்தூரார், கச்சியப்ப சிவாச்சாரியார் போன்ற பக்த கவிகளாக இருந்த பெரியவர்களின் நூல்கள் ஆகியவற்றிலிருந்தும் எடுத்துக்கொள்ளலாம். டைம் டெஸ்டட் என்கிறார்களே, அப்படி பலகாலமாக ஜீவனோடு இருந்து வருகிற நூல்களாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். ஏற்கனவே இருக்கிற நூல்களிலிருந்து கிடைக்கும் நாமாக்கள் போதவில்லை என்றால் அப்போது மட்டுமே புதிதாக பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி பண்ணுகிறவை சமஸ்கிருத நாமாவளிகளின் மொழிபெயர்ப்பாக இருக்க வேண்டும். இதுவே நம்முடைய பிராச்சீன பத்ததிக்கு காட்டுகிற மரியாதை. நாம் எல்லாம் ரொம்ப சின்னவர்கள். நம்முடைய ஸ்வல்ப பக்தியில் நாமாக புதுசாய் பண்ணுகிற வாக்குக்கு என்ன ஜீவசக்தி இருக்க முடியும்? அதனாலும் தான் ஓல்ட் இஸ் கோல்டு என்பது போல் பழைய பொன்மொழிகளின் ஆதாரத்தை காட்டச் சொன்னது. மகாலட்சுமி, தட்சிணாமூர்த்தி, நவக்கிரகங்கள் உள்பட பல முக்கியமான தெய்வங்களுக்கு தமிழ் நூல்களிலிருந்து நாமாவளிகள் தொடுப்பது முடியாமல் இருக்கலாம். இது மாதிரி இடங்களிலெல்லாம் சம்ஸ்கிருத நாமாவளிகளை மொழிபெயர்ப்பது என்று வைத்துக் கொண்டு விடலாம். ஒரு முக்கியமான விஷயம், தமிழ் அர்ச்சனைக்கு பாஷை புரிய வேண்டும் என்பதைத்தான் முக்கியமான காரணமாக சொல்கிறார்கள். பாஷை போட்டியிலேயே இந்த பிரச்சனையை கிளப்பிவிட்டிருக்கிறார்கள் என்றாலும் வெளியில் காரணம் என்று காட்டும்போது புரிகிற பாஷையாக இருக்க வேண்டும் என்கிறதையே காட்டுகிறார்கள். வாஸ்தவத்தில் சமஸ்கிருத நாமாவளிகளில் பாதி நாமங்கள் எல்லோருக்கும் அர்த்தம் புரிவதாகத்தான் இருக்கும். தமிழ் நூல்களிலிருந்து பொதுஜன பழக்கம், அவர்களுடைய மனப்போக்கு, கிராகிய சக்தி ஆகியவற்றை நன்றாக அறிந்து கொள்ளும் அனுதாப பார்வையும் இல்லாத வெறும் புலவர்கள் புது நாமாவளிகள் தயாரித்தால் அதில் பாதி அல்லது அதற்கு மேலேயும் அந்த புலவர்களுக்கு மட்டுமேதான் புரிகிறவையாக அமைந்துவிடக்கூடும். பாஷை போட்டியை விட்டு அர்த்தம் புரிவது என்பதை மட்டுமே கவனத்தில் கொண்டு பார்க்கிற பக்த ஜனங்கள் இதைவிட சமஸ்கிருத அர்ச்சனையே தேவலை என்று நினைக்கும்படி ஆகிவிடலாம். ஆகவே ஜனங்களுடைய நிலைமையை உணர்ந்து அவர்களோடு ஒட்டி போகிற தன்மையுள்ள புலவர்களிடமே இந்த காரியத்தை கொடுக்க வேண்டும். மொழிபெயர்ப்பு பணியை சமஸ்கிருதம், தமிழ் இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர்களிடம் கொடுக்க வேண்டும். ஜீவசக்தியுள்ள வாக்காகவும் இருக்க வேண்டும், பொதுமக்களுக்கு புரிவதாகவும் இருக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு லட்சியங்களையும் சர்வ ஜாக்கிரதையுடன் கருத்தில் கொண்டு குறுகிய மனப்போக்கை விட்டு விசால நோக்குடன் செய்ய வேண்டிய காரியம். வழிபாடு என்பது மக்களுக்கு பிரதானமான விஷயம். அதிலே வழிபாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத பாஷா மோகம், பாஷா துவேஷம் முதலியவற்றால் தலையிட்டு புராதன பத்ததியையும் குலைத்து புதுசாகவும் சரிவர ஒன்றை அமைத்துத் தர முடியாமல் கெடுத்தால் ஈஸ்வரன் சமிப்பானா? இந்த ஞாபகம் மறக்காமலே செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட நல்லறிவு பிறப்பதற்கு அந்த ஈஸ்வரனையே நாமும் பிரார்த்திக்க வேண்டும். நாம் செய்யக்கூடியது, செய்ய வேண்டுவது அதுதான். நமஸ்காரா டாபிக்கு திரும்புகிறேன். சகலவிதமான கோளாறுகள் நீங்குவதற்கும் நமக்கு ஏற்பட்ட ஒரே உபாயம் பலவிதமான கருத்துக்கள் கொண்ட நம் எல்லோருக்கும் பிதாவாக இருக்கப்பட்ட அந்த நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணுவதுதான்.